ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த காலங்களிலே நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து கர்த்தரை மயப்படுத்தும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிறவர்கள் எல்லாரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். காலையில் கர்த்தரை தேடுறது நமக்கு நம்ம சரீரத்துக்கு முடியாத ஒரு சம்பவம். இருந்தாலும் ஆண்டவர் யார் மேலே அன்பு வச்சிருக்கிறாரோ அவங்க கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. ஒரு அழிலே சொல்லுங்களேன். அன்பின் நிமித்தமாக வேறு ஒன்றும் இல்லை, கட்டாயமெல்லாம் கிடையாது. உண்மையான ஒரு அன்பு, தேவனுடைய அன்பு, அது நிமித்தமாக தான் நம்ம தேவ சமூகத்தில் வரோம். இப்போ சில குடும்பங்களில் மனைவிமார்கள் புருஷன் மேலே வைத்த அன்பின் நிமித்தமாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் எழுப்பி செய்வாங்க. சில மனைவிமார்களுக்கு அன்பு இருக்க தலைவன் தான் முன்னாடி நிற்கும். அதனால் அதெல்லாம் புருஷனே பார்த்துக்க சொல்லுவாங்க. நீங்களே பார்த்துக்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி படுத்துக்குவாங்க. ஆனால் சில பேருக்கு முடியாது. ஆனாலும் பாருங்கள், அவங்க எழுப்பி அந்த புருஷன் மேலே உள்ள அந்த அன்பு சோத்திரி. ஏன்னா பகலெல்லாம் தனியாக இருப்பாங்க, இரவு தான் புருஷன் வீட்டுக்கு வருவார். அப்போது அவங்க எப்படியாவது கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசுனா நமக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியில், அந்த நம்பிக்கையில் எழுப்பி அவங்களுக்கு ஒரு சேவையை செய்வாங்க. நிறைய குடும்பங்களில் இதை நம்ம பார்த்துருக்கோம். அல்லேலூயா. எங்கள் குடும்பங்களில் நான் பார்த்துருக்குறேன். எங்கள் அப்பா வந்து நைட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு அவர் வரும்போது 11 ஆகும், 12 ஆகும், சில நேரத்தில் 1 மணிக்கு வருவார். இப்படி வருகிற நாட்களில் எங்கள் அம்மா உடம்பு முடியாதவங்க, ஆஸ்மா கம்ப்ளைண்ட்டு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நடுராத்திரி கிளம்பி எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை அவர்கள் செய்வார்கள். இது எதை குறிக்கிறதுனா உண்மையான ஒரு தெய்வ அன்பு, புருஷன் மேலே உள்ள அன்பு. இப்போ நம்ம கர்த்தரை நேசிக்கிறோம் அப்படின்னா உண்மையிலேயே நம்ம ஆண்டவர் மேலே அன்பு வச்சுருக்கிறோம். அதனால தான் அந்த அன்பு நம்ம செய்ய வைக்கிறது, செய்ய சொல்லுது. சோத்திர எலும்பு ஆராதனை பண்ணு, ஜோம் பண்ணு என்று சொல்லுகிறார். சோத்திர அப்படி தான். இப்போ எனக்கு ஃபுல் டயர்டு தான். எப்போதும் நான் இரவில் எந்திரிச்சு ஜெபிப்பேன். இன்றைக்கி 1:30 மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்ணி எப்படியோ நான் உள்ளே போகும்போது ஒரு 3/4 மணி நேரம் தாண்டிடுச்சு. 3/4 மணி நேரம் தாண்டிடுச்சு. அப்புறம் 2:30 மணிக்கிட்ட உள்ளே போகணும்னு வச்சுக்கேன். போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போமேனு எடுத்தேன். திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி வலி ஓவராச்சு, ஜோம் பண்ணணும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக போச்சு. ஐயோ, இப்போ தானே ஜோம் பண்ணிட்டு வந்தோம், அதுக்குள்ளே வலிக்குதுன்றாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வேதனையாக போச்சு. அப்படியே ஒரு நாளைக்கெல்லாம் எந்திரிச்சிட்டோம்னு வச்சுக்கலாம். எந்திரிச்சு ஜெபிக்க ஆரம்பித்தோம். அவங்களுக்காக ஜெபிச்சு குடித்தா 1/4 மணி நேரம் அதில் போயிடுச்சு. அப்புறம் எழுப்பி கிளம்பி வந்தோம். அவ்வளோதான். ரொம்ப பலவீனமாக தான் இருக்குது. என்ன செய்யலாம்? பரவாயில்ல, நம்ம தான் ஜோம் பண்ணுவேன். நைட் ஜோம் பண்ணியிருக்கோம், இப்போ கூட அவங்களுக்கு ஜோம் பண்ணணும், நம்ம என்ன செய்யலாம், இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லி எடுக்கலாம். ஆனால் என்னுடைய அந்த ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த அன்பு அதுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காது. என் பலவீனம் அப்புறம் சோத்திரம். முதலாவது கர்த்தரை தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளையே, நீ கர்த்தரை தேடுகிறதற்கும் இருதயம் ஒருமனப்படும் போது ஆண்டவர் வழிகள் எல்லாம் அவர் நிறைஞ்சி இருப்பார். ஒரு அலையிலே சொல்லுவோம். அதனால் கஷ்டங்கள்லாம் பார்க்கக்கூடாது. சோத்திரம். ஊழியம் செய்கிறவங்களே ஜெபிக்கிறதுக்கு முடியலன்னு சொல்கிறாங்க. சோத்திரம். பார்த்தீங்களா? ஊழியம் செய்கிறவங்களே சோத்திரம். இங்கேயே சில பேர் தங்கலை. காரணம், ஊழியக்கார தம்பிகளுக்கு தங்க முடியல. காரணம், இங்கே 5 மணிக்கு அடிப்பட்டு எங்கள் உயிரை எடுக்கிறாங்க. அதனால நான் ஃப்ரீயாக எங்கள் ஸ்தலத்தில் போனால் நான் ஃபுல்லாக தூங்கிட்டு இருப்பேன்னு சொல்லி இப்போ அங்கே போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோத்துறாங்க. காலையில் ஒரு 7 மணிக்கு ஃபோன் போடுறேன், ஃபோனே எடுக்கலை. சோத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நான் ஒரு 8 மணிக்கிட்ட ஃபோன் வருது. ஃபோன் பண்ணிங்களா அப்படிங்கிறான். எதுக்குடா எதுக்குடா நீ என்னடா பண்ணேன்? நான் ஃபோன் பண்ணேன், எடுக்கவே இல்லை. என்ன பண்ணேன்? 7 மணிக்கு ஃபோன் பண்ணேன், நீ எந்திரிக்கவே இல்லை. எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்றேன். அது 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 வந்து 6 மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்றேன். பார்த்தீங்களா? அவ்வளோதான். சத்ரு விட மாட்டான். எல்லாரையும் வச்சு நல்லா தாளாட்டி கிருபையெல்லாம் போக்கடிச்சிருவான், கிருபையெல்லாம் எடுத்துருவான். ஸோ ஏன்னா அந்த கிருபை கிடைக்கிறதே காலையில் தான். இது சில மண்ணுக்கு தெரியறதில்லை. கிருபை கிடைக்கிறது காலையில். சோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் என்ன கிருபை வேணும்னாலும் காலையில் கர்த்தர் சமூகத்தில் வரணும். சோத்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் சர்ச்சு பக்கத்தில் ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த ஐஸ் ஃபேக்ட்ரியில் இப்போ காலையில் 5 மணிலேருந்து 6 மணி
நைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமே வந்து நிற்பாங்க ஐஸ் ஃபேக்டரியில் ஐஸ் எடுக்கிறதுக்கு. சோதரம் ஏன் தெரியுமா? இன்னைக்கு காலையில் நைட்டு எல்லாம் ஓட்டி எல்லா ஐஸும் தயார் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. இப்போ வியாபாரத்தை கொண்டு போகிறதுக்கு ஐஸ் எல்லாம் வாங்கிறதுக்கு வராங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பெட்டி பெட்டியாக விடிய காலையிலேயே எல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சோதரம் பாருங்கள், வந்தீங்க இப்போ ஐஸ் வாங்குறாங்க. வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணி எல்லாம் கிளம்பிடுவாங்க. எல்லாம் அவங்க ஒரு வில்லேஜுக்கு போவாங்க. எடுத்துகிட்டு போய் நல்ல சேல்ஸ் பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கும். சோதரம் சோம்பேறிகளாக இருந்தால் அதை செய்ய முடியுமா? அந்த குடும்பங்கள் சாப்பிட முடியுமா? இந்த வியாபாரம் நல்லா நடக்குமா? யோசித்து பாருங்கள். அப்படி தான் கர்த்தருடைய பிள்ளை இன்றைக்கு அவர்கள் அப்படி எழுப்பி சேவை செய்கிறார்கள், செய்து தங்கள் குடும்பத்தை காப்பாற்றுகிறார்கள். அதே போன்று சோதர மீன் வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா இங்கே நடு ராத்திரி 1 மணி 12 மணிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா மீன் வந்து இறங்கிட்டே இருக்கும். கும்பகோணம் மீன் மார்க்கெட்டில் இறங்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கிருந்து பல ஊர்களில் இருந்து கிராமங்களில் இருந்து மக்கள் மீன் வாங்க அங்கே கடந்து செல்வார்கள். சென்று அந்த இடத்துல மீனை என்ன செய்வாங்க, 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் ஏலம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏலம் போட்டு அந்த மீனை இந்த ரேட்டுக்கு அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மொத்த வியாபாரம் பண்ணுற அத்தனை பேரும் அன்றைக்கி அங்கே நிற்பாங்க, டெய்லி நிற்பாங்க. நின்று ஸ்தோத்திரம் அப்படி வியாபாரத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படியே வியாபாரம் போடும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கெல்லாம் வியாபாரம் ஃபினிஷிங் ஆகிடும். எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. பார்த்தீங்களா, ராத்திரியில் கண்டுபிடிக்க அவன் கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா இன்றைக்கி உங்கள் வீட்டில் மீன் குழம்பு சாப்பிட்றமே எல்லாம் சாப்பிட முடியுமா? ஒருத்தன் கண்ணு முடிச்சாதான் இன்னொருத்தன் நல்லா இருக்க முடியும். ஆனால் அது ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது இல்லை. சோதரன் ஆகவே அப்படி செய்கிறாங்க. நாகப்பட்டினத்திலே மாமா ரமேஷ்ன்னு சொல்கிறோம், அவனும் மீன் அவர் மொத்த வியாபாரியாக தான் இருக்கான். சோதரன் அந்த சோதரன் அவரும் அப்படி தான் நடு ராத்திரி எழுப்பி போயிட்டு வருவாங்க கடலுக்கு போயிட்டு மீன் வியாபாரம் அந்த பிடிச்சி அப்படி கொண்டு வரும்போதே டக்குன்னு வாங்குவாங்க. அப்படி வாங்கி வியாபாரம் பண்ணுறாங்க, மொத்த வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளை இரவு நேரங்களில் அப்படி உலகத்தார் வேலைக்காக தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக யாரோ எழுப்பி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிற வேலையில் ஒரு ஆவிக்குரியவன் காலையில் எழுப்பி கர்த்தரை தேடுகிறதுக்கு யோசிக்கிறான் என்று சொன்னார். அவெல்லாம் ஆவிக்குரியவனே கிடையாது. ஒரு அலையிலே சொல்லலாமா? அதனால் ஆவிக்குரியவங்க யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆவிக்குரியவங்கன்னா அதிகாரமே கர்த்தரை தேடணும், பாடி கர்த்தரை துதிக்கணும். அதுதான் ஆவிக்குரிய அனுபவங்கள். அல்லேலூயா! சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கவனிங்க, ஹலோ கவனிங்க, பாருங்க, ஸ்தோத்திரம். ஆனால் நல்லா கவனிங்க. இந்த வேலையில் இப்போ நம்ம ஒரு சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 120 சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சங்கீதம் சொல்லுங்க? பேசணும், எல்லாரும் எல்லாம் பேசணும். சங்கீதம் 120 இன்றைக்கி வந்து தியானிக்க போகிறோம். அதனுடைய பின்னணியை நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க, சங்கீதம் 120. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூதர்கள் வாசிக்கிற முறைமையின்படி இந்த சங்கீதத்தை நம்ம முதல்ல வாசிச்சிடுவோம். வாசித்த பிறகு நம்ம கடன் சொல்லலாம். முதல் வசனத்தை போதகர் வாசிப்பார், 2வது வசனத்தை விசுவாசிகள் வாசிக்க வேண்டும், 3-4 வசனங்களை போதகர் வாசிப்பார், அடுத்தது 5, 6, 7 வசனங்களை விசுவாசிகள் வாசிக்க வேண்டும். மொத்தம் இந்த சங்கீதத்தில் 7 வசனங்கள் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். எத்தனை வசனம் இருக்குது? 7 வசனம் இருக்கிறது. சரி, இப்போ இந்த 7 வசனத்தில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? வாசிக்க போகிறோம். எப்படி வாசிக்க போகிறோம்? முதல் வசனத்தை யார் வாசிப்பா? 2வது வசனத்தை யார் வாசிப்பா? 3-4 வசனத்தை யார் வாசிப்பா? 5, 7 வசனத்தை யார் வாசிப்பா? நீங்கள் வாய்த்தம் சொன்னீங்களா? நீங்கள் சொன்னீங்க நம்பிக்கையில் நானும் நின்றுருக்கேன். போகிற காலையில் எனக்கு நீங்கள் அங்கேருந்து சொல்கிறது எனக்கு விடாது. ஏன்னா நீங்களே சொல்கிறீங்க, இங்கேருந்து நீங்கள் பேசுகிறதே எங்களுக்கு சரியாக புரியல பாஸ்டர்ன்றீங்க. அப்போ நீங்கள் அங்கேருந்து பேசுகிறது எனக்கு எப்படி தெரியும்? புரியுதா? நீங்களும் மனிதர்கள் தான், நானும் மனிதர்கள் தான். கொஞ்சம் சத்தமாக சொல்லணும். இப்போ சொல்லுங்கள், முதல் வசனம். ஓ, வேடிக்கை பார்க்குற மாதிரி என்ன பாருங்கம்மா? காலையில் வேடிக்கை பார்க்க வந்தியே, என்ன பாருங்க? சொல்லுங்கள், முதல் வசனம் யார் வாசிக்கணும்? 2வது வசனம் யார் வாசிக்கணும்? 3-4 வசனங்கள் யார் வாசிக்கணும்? 5, 6, 7, 8 வாசிக்க 7 யார் வாசிக்கணும்? அப்பா, இதையெல்லாம் அந்த சேர்ந்த மாதிரி கொஞ்சம் வாயை திறந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா தேவசமத்தில் ஒன்றா தான் ஆண்டவர் பார்க்குறாரு. ஒருத்தரை உயர்த்தி ஒருத்தரை தாழ்த்திலாம் பார்க்கல, எல்லாம் ஒன்றா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாம் ஒன்றாவே செய்து கொடுப்போம், ஒன்றாவே வாயை திறந்து சொல்லுவோம். சரி, இப்போ பாருங்கள்,
ஓகே, வாசிக்கலாம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே, பொய்யுதலுகளுக்கும் கபடனாவுக்கும் என் ஆத்மாவை தப்புவியும். கபடனாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும். ஐயோ, நான் மேசைக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும், சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்மா குடியிருந்ததும் போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது நம்ம வசனம் யூதர்கள் முறைமையின்படி இந்த சங்கீதத்தை நம்ம வாசித்தோம். இந்த சங்கீதத்தை எழுதியவர் வந்து யாசர் குழுவினர். அவங்க தான் இந்த சங்கீதத்தை வந்து எழுதியிருக்கிறாங்க, எழுதி பாடி அமைச்சிருக்கிறாங்க. அடுத்தது என்னன்னா, இந்த சங்கீதம் வந்து ஆரகோண சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்ல பார்க்கலாம், என்ன சங்கீதம்? ஆரகோண சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் 120ஆம் சங்கீதத்திலிருந்து 134ஆம் சங்கீதம் வரை இந்த ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்ல பார்க்கலாம், எத்தனை சங்கீதம் வரை? வாயை கொஞ்சம் வேகமாக திறக்கணும். சொல்லுங்க, எப்படிங்க? 120லிருந்து 134 வரை ஆரோகண சங்கீதம். சார், இந்த ஆரோகண சங்கீதம் நம்ம ஏற்கனவே சில நாளுக்கு முன்னாடி நம்ம இதை தியானிச்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ கொஞ்சம் நமக்கு ஒரு மகிமையாக இருக்கும். அதனால் எல்லாருமே இந்த சங்கீதத்தை நம்ம பின்னணியை தெரிந்து கொண்டால் இந்த சங்கீதம் நம்ம படிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதனால் கவனிங்க, ஆரோகணம் என்றால் ஆரோகணம் என்றால் கர்நாடக சங்கீதத்தில் இருந்து வரும் ஒரு ராகம். ஆரோகணம் என்றால் கர்நாடக சங்கீதத்திலிருந்து வருகிற ஒரு ராகம் என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது பார்த்துங்க, இந்த ஆரோகணம் என்றால் அதில் என்ன ஒரு அர்த்தத்தை கொடுத்துருக்குறாங்க. என்ன ஆரோகணம் என்றால் என்ன அப்படின்னா, ச நீ த ப ம க ரி ச ச ரி க ம ப த நீ ச. பார்த்தீங்களா? இது வந்து இந்த ஆரோகண சங்கீதத்துக்கு அர்த்தமாக இருக்கிறது. சொல்லுங்க, என்ன இருக்கு? ஆமாம், ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஆரோகண சங்கீதத்துக்கும் எபிரேயத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நல்லா கவனிக்கணும். வெளிச்சம் ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்கள். ஆரோகண சங்கீதம் வந்து நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாட்டாக அது குறிக்கப்படுகிறது. முக்கியமான பாட்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்கள். இப்போ இந்த ஆரோகண சங்கீதத்தில் என்ன நடக்கிறது? மேலே வரணும், எனக்கு மேலே பூஜையில் வரணும், அப்போ தான் அங்கே தெரியும். ஸ்தோத்திரம். அதான் கவனிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சார், இப்போ என்ன சொல்லப்படுது? நல்லா கவனிங்க. இந்த ஆரோகண சங்கீதத்திற்கு எபிரேய பாருங்கள் மொழி சம்பந்தம் உண்டா என்று நான் பார்க்கும்போது 120லிருந்து 134 வரை சங்கீதத்தில் கொடுக்கப்பட்ட எபிரேய தலைப்பு. சொல்லுங்க, என்ன தலைப்பு? சொல்லுங்க, என்ன தலைப்பு? எபிரேய தலைப்பு. அதனால கவனிங்க. சீர்ஹா. சொல்லுங்க பார்க்கலாம். சீர்ஹா. மாஹலோத். பாருங்கள், சீர்கா மாலோத் என்று சொல்லுகிற அப்படின்னா என்னன்னா ஏறுகிற சங்கீதம். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சங்கீதம்? ஏறுகிற சங்கீதம். அல்லேலூயா. அந்த இன்வெர்டர் கரண்ட் இருக்கு, அதில் போடுங்க, லைட்டை போடுங்க. ஸ்தோத்திரம். ஒரு ஐடியாவும் இல்லை, எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ பாருங்கள். ஸ்தோத்திரம். என்ன சொல்லுகிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த சங்கீதம் எபிரேய மொழியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏறுகிற சங்கீதம். சொல்லுங்க பார்க்கலாம். ஏறுகிற சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்புறம் இந்த சங்கீதம் நல்லா கவனிங்க. இந்த சங்கீதம் தாவீதால் 1ஆம் சங்கீதம். ஸ்தோத்திரம். தாவீதால்
1ஆம் சங்கீதம் சாலோமோனால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாலோமோனால் எழுதப்பட்டது. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்களால் பாடப்படும் அந்த பாட்டை இந்த பண்டிகை காலங்களில் நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் மக்கள் இந்த பாடுகிற அந்த பாடல்களை பண்டிகை காலங்களில், அப்படின்னா லேவியராம புஸ்தகத்தில் பண்டிகை காலங்களை 23வது அதிகாரத்தில் அந்த பண்டிகை காலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பண்டிகை காலங்களிலே அவங்க என்ன பண்ணுறாங்க? ஸ்தோத்திரம், நல்லா கவனிக்கணும். அந்த பண்டிகை காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பாடல்களை பாடுகிறார்கள். எந்த பாடல்களை? இந்த 120ஆம் சங்கீதம், இந்த ஆரோகண சங்கீதங்களை குறித்து அங்கே ஒரு நல்ல பாடல் பாடப்படுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன செய்யப்படுகிறது? பாடல் பாடப்படுகிறது. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், நல்லா கவனிக்கணும். இந்த சங்கீதம் ஒரு ஸ்தோத்திரம் ஆரோகண சங்கீதமாக இருந்தாலும் பண்டிகை காலங்களிலே இது பாடப்படுகிற ஒரு பாட்டாக காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கவனிங்கள். 4ஆம் சங்கீதம் தாவீதால் எழுதப்பட்டதும், 1ஆம் சங்கீதம் சாலமோனால் எழுதப்பட்டதும் இஸ்ரவேல் மக்களால் பாடப்படும் பண்டிகை காலங்களில் இஸ்ரவேல் மக்களால் பாடப்படுகிற ஒரு பாட்டு தான் இந்த பாடல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சியோன் மலை, அது ஆர்சி பைபிளில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, சியோன் மலை திருப்பாடல். சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி? சியோன் மலை திருப்பாடல் என்று இதில் ஆர்சி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏறுகிற சங்கீதம் சொன்னோம்ல, ஆரோகண சங்கீதத்தில் அவங்க அந்த எபிரேய மொழியில் வருகிற வார்த்தைகள் ஏறுகிற சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பயணம் பாடல்கள் அப்படின்னா அந்த மலைகளில் ஏறும்போது, அந்த பண்டிகை காலங்களில் அந்த மலைகளில் ஏறி போகிற அந்த காலங்களில் இந்த பாடல்களை அவங்க பாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், ஸ்தோத்திரம். ஆக நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம். சங்கீதம் 107:23 படிக்க பார்க்கலாம். சங்கீதம் 107:23 சீக்கிரம் படிங்க. சங்கீதம் 107:23. கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே. கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே என்று இங்கே சொல்லப்படுகிறது. அந்த காலத்திலே இந்த பாத்திர வியாபாரங்களை என்ன செய்கிறாங்க? பாத்திர வியாபாரங்களை அந்த நாட்களிலே அவங்க கப்பல் ஏறி இன்னொரு நகரத்துக்கு சென்று அவங்க இந்த ஸ்தோத்திரம் என்ன செய்கிறாங்களா? வியாபாரம் பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம். அந்த வியாபாரத்தை குறித்து தான் அங்கே சொல்லுகிறார். அதை குறித்து தான் நீங்கள் பாருங்கள். அடுத்த இன்னொரு வசனம் படிங்க. நீதிமொழிகள் 11:1 படிங்க. நீதிமொழிகள் 11:1. அதுலேயும் பாருங்கள், வியாபாரத்தை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்க. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. இந்த வியாபாரம் பண்ணுறவங்க கள்ளத்தராசெல்லாம் அன்னைக்கு அந்த காலங்களில் பயன்படுத்துகிறாங்க. சில பேர் அதை பண்ணுறாங்க. அதை அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சாலமோன் அதை எச்சரிக்கிறாங்க. பார்த்தீங்களா? சாலமோன் அந்த காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. இது சாலமோன் காலங்களிலே இது இருந்துச்சு. அது இருந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. அந்த மாதிரி கள்ளத்தராசெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப நேர்மையாக வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது நீங்கள் இன்னொரு வசனம் கூட நீங்கள் படிக்கலாம். நீதிமொழிகள் 18:20 படிங்க. 18:20. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். அந்த வியாபாரம் பண்ணுறவங்களை குறித்து தான் இந்த வசனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் காலங்களிலே அவர் வியாபாரம் பண்ணுறவங்களை அந்த வச்சு தான் இந்த ஆலோசனை சொல்லி அந்த வியாபாரம் பண்ணுறவங்க இப்படிலாம் பண்ணணும். நீங்கள் வாயை திறந்து சொல்கிற வார்த்தையெல்லாம் பொய்யா இருக்கக்கூடாது, நேர்மையாக வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையோ அல்லது உலக அளவில் வியாபாரம்லாம் என்னது, பிஸ்னஸ் எல்லாம் பொய்யா தான் போயிட்டுருக்கு. எல்லாம் கலப்படம் தான். பயங்கரமான கலப்படம் பண்ணி மக்களை சீக்கிரமாக கொண்டு தீர்க்கிறதுக்கு ஒரு வழி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் சோதனை கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களும் அதை தான் சாப்பிட்றாங்க. சாப்பிட்றவனே கலப்படம் பண்ணுறான். என்ன செய்கிறது? சோதனை எப்படி பண்ணுறாங்க? அதனால் எல்லாத்துலேயும் கலப்படம். பார்த்தீங்களா?
ஒரிஜினலாக எதையுமே தயார் பண்ண முடியல. ஏன்னா இப்போ மக்கள் பெருத்துட்டாங்க, அதை தயார் பண்ணுறதுக்கு இல்லை, இந்த ஒரிஜினலாக கிடைக்கல. அதனால் இப்போ என்ன செய்கிறாங்க, டூப்ளிகேட்டை கலந்தாதான் அது என்ன செய்யுது, எல்லா மக்களுக்கும் அதை போய் சேருது. எல்லாத்துலேயும் கலப்படம் இல்லாத ஒரிஜினல் என்ன, அந்த எண்ணெய் சில பேர் மில்லில் அரைச்சி உடனே கொடுக்குறாங்க, அதுலேயும் கலப்படம் சேர்க்குறாங்க. சோதனை அதுலேயும் கலப்படம் சேர்க்குறான். ஒரு சிலர் அதை சேர்க்கறதில்ல. நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க ஆயில் மில் வச்சுருக்காங்க, அவங்க ஆண்டவருக்கு பயப்படுறதுனால அவங்க எதையும் அதை கலக்கிறது இல்லை. ஆனால் சிலர் வந்து ஆயில் மில்லுன்னு சொன்னாலே எல்லாத்துலேயும் கலந்து தான் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கலந்துடுறாங்க, கலந்தான் கொடுக்குறாங்க. ஒரிஜினலாக அந்த ரேட்டு கொடுக்க முடியாதுங்கிறாங்க. அதனால் ஏதோ ஒரு விஷயத்தை கலந்தான் கொடுக்குறேன். எல்லா இடங்கள்லையுமே கலப்படம். சோதனம் பார்த்தீங்களா, எல்லாமே இப்படி ஆகிப்போச்சு. அதனால் இப்போ மெடிசனில் கலப்படம், பாலில் கலப்படம், தயிரில் கலப்படம், அரிசியில் கலப்படம், சோதனம், அப்புறம் டீ தூள் அதெல்லாம் சொல்லுவா வேணும். மக்கள் சாப்பிட்ற எல்லா சாப்பாட்டுலேயும் கலப்படம். சோதனம் அல்லேலூயா. அப்படி பண்ணிடுறாங்க. அதனால் இப்போ சோதனம் உயிர் வாழும் மீன்களையும் பிடிச்சிட்டு வந்து அதை ரொம்ப நாளாக வச்சு கொடுக்குறாங்க. சிக்கனை பாருங்கள், 7 மணி நேரம் தான் சாப்பிடணும். சிக்கனை வந்து ஒரு மனுஷன் வெட்டி அந்த சிக்கனை வெட்டி 7 மணி நேரத்துக்குள்ளே அதை சாப்பிடணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த சிக்கனை என்ன பண்ணுறாங்க, வச்சு சாப்பிட்றாங்க, சூடு பண்ணி சாப்பிட்றாங்க. அதில் நிறைய பேர் செத்து போகிறாங்க. பார்த்தீங்களா, அது வந்து பாய்சன் ஆகி செத்து போகிறாங்க. அது ஒரு விஷம். ஆனால் அதுக்கப்புறம் அதுக்குடைய வேல்யூ அவ்வளோதான். ஒரு சிக்கன் வாங்கினா 7 மணி நேரத்துக்குள்ளே நம்ம எல்லோரும் சாப்பிடணும், மிச்சம்லாம் வைக்கக்கூடாது. நல்ல குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருந்தால் நீங்களாம் என்ன செய்யணும், ஒரு சிக்கனை வாங்கி 1 கிலோ வாங்கினீங்கன்னா உடனே வாங்கி எல்லாத்தையும் சாப்பிடணும் செஞ்சு. அதெல்லாம் வச்சு அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட்றது, உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கோ அடுத்த நாள் சூடு பண்ணதை கொடுக்குறது. இந்த ஹோட்டலில் அப்படிலாம் செய்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் அநியாயம். ஆமாம், இப்படிப்பட்டவன் ஹோட்டல் வச்சு சோத்துற பாவத்தை சம்பாதிச்சு நரத்துக்கு தான் போகணும். ஆமாம், சோத்துற முதல் நாள் சிக்கனை அடுத்த நாள் கொடுத்தான்னா அந்த ஹோட்டலுக்காரன், அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவன் அத்தனை பேரும் நரகம் தான். அது நிச்சயமாக தப்பவே முடியாது. சோத்திரம், அது அரசாங்கத்துக்கு விரோதமானது. அது மனுஷன் உயிரை எடுக்குது. அதை வந்து நம்ம மனப்பூர்வமாக காசு ஆசைப்பட்டு அடுத்து முதல் நாள் இருக்கிற சிக்கனை அடுத்த நாள் வச்சு கொடுக்குற எல்லா வியாபாரிகளையும் நரக பாதாளம் தான் அவங்களை முழுகி போகுது. இதான் உண்மை. சோத்திரம். அதனால் கள்ளத்தராசு, வாயினால் பொய் சொல்கிறது, இதெல்லாம் வந்து எந்த மனுஷன் செய்கிறானோ அவன் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையும் அடைய போகிறது இல்லை. அதனால் அவன் பிள்ளைகளும் குடும்பமும் கஷ்டப்பட போகிறது. இதான் உண்மை. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யாரும் தேவ பிள்ளைகள் பொய் சொல்லுகிற பிஸ்னஸ் யாரும் பண்ணக்கூடாது. பைபிளை எடுத்தவன் ஒருத்தன் கூட அப்படி செய்யக்கூடாது. நீ செஞ்சினா இந்த வேதத்தையே கலகமாக்குறேன்னு அர்த்தம். பைபிளை எடுத்தவன் கலப்பட தொழிலில் நீ இருக்கக்கூடாது. சோதனை, நீ உண்மையுள்ள மனுஷனாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் கூட இருக்கிறவங்கெல்லாம் உண்மை உள்ளவர்கள் என்று பைபிள் சொல்லுது. அதனால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீ என்ன வேலை செஞ்சாலும் சரி, நேர்மையாக செஞ்சு சம்பாதிச்சு சாப்பிடணும், உன் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். சோதனை, நீ நேர்மையாக சம்பாதிக்காம சோதனை அயோக்கியமான காரியத்தை செஞ்சு நீ சம்பாதிச்சு ஊர் மக்களை ஏமாற்றி ஒரு காசை கொண்டு இப்போ வீட்டில் கொடுத்தாலும் அந்த காசு உன் வீட்டுக்கு விஷமாக தான் மாறும், ஆசீர்வாதமாக மாறாது. அதனால் கொள்ளடிக்கிற வேலையெல்லாம் விட்டுடணும். விசுவாசிகள் அதில் தலையிடவே கூடாது. சோதனை, எந்த ஒரு வியாபாரத்தையும் இப்படி ஆதாய தொழிலாக எண்ணி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கலப்படங்களை கலந்து விற்கிறவங்க கூட இருக்கக்கூடாது, நீங்களும் விற்கக்கூடாது. சோதனை. அதனால் அந்த ஆண்டவர் கலப்படம் இல்லாதவர். அதனால் நீங்கள் நானும் கலப்படத்தை விரும்பக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், ஜாக்கிரதையாக இருக்கணும். சோதனை, மாட்டிக்காதீங்க. அடுத்தது பாருங்கள், நீதிமொழிகள் 20:10 படிங்க. 20:10 படிங்க. வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானது. சோதனை, நேர்மையான மரக்கால், நேர்மையான படிக்கல், இதெல்லாம் வந்து நேர்மையாக செய்யணும். இந்த அருவருப்பான விஷயத்தை செய்கிற ஒருத்தனும் என்ன செய்ய முடியாது, தேவ சமூகத்தை எட்ட முடியாது. கர்த்தர் எப்போதும் அவனுக்கு எதிரியாக தான் நிற்பார். அதனால ஸ்தோத்திரம், நீ உலகத்தில் வரப்போகிற எந்த அழிவுக்கும் நீ தப்ப முடியாது. எல்லா அழிவிலும் உனக்கு பங்கு உண்டு, எல்லா சேதத்திலும் உனக்கு பங்கு உண்டு. ஆகவே ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை படிங்க, 20:14 படிங்க. கொல்லுகிறவன் நல்லதல்ல என்பான், போய்விட்ட பின்போ மெச்சிக்கொள்வான். சரிங்களா, போயிட்ட பின்போ மெச்சிக்கொள்வான். இது ஸ்தோத்திரம். இப்படி ஒரு சொல்லுகிறேன். நீங்கள் அதே சமயத்தில் 125 படிங்க. 125 படிங்க. ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்த போது
போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும். போதும். பாருங்கள் என்ன சொல்றாரு, மேசேக்கில் அப்படின்னு சொன்னா இப்போ உள்ள மாஸ்கோ. சோதரர் பார்த்தீங்களா, இப்போ இருக்கிற மாஸ்கோ, ரஷ்யாவில் மாஸ்கோ, இப்போ இருக்கிற மாஸ்கோ தேவதாரு கூடாரங்கள் அப்படின்னு சொல்லுது. பாருங்கள் என்னது, ஸ்தோத்திரம், என்ன கூடாரம்? கேதாரின் கூடாரங்கள். சொல்லுங்க பாருங்க, என்ன கூடாரங்கள்? ஆமாம், இது கேதாரின் கூடாரங்கள் என்று சொன்ன அரபு நாடுகளை குறிக்கிறது. சொல்லுங்க, அரபு நாடுகளை குறிக்கிறது இந்த ஸ்தோத்திரம். மேசைக்கு என்று மாஸ்கோ, அந்த மாஸ்கோ தான் இன்னைக்கு பேர் மாற்றப்பட்டிருக்கிறது, மாஸ்கோவில் குறிக்கிறது. அடுத்தது இது கேதார் கூடாரங்கள் என்று சொல்கிறது அரபு நாடுகளை குறிக்கிறது. சொல்ல பார்க்கலாம், எதை குறிக்கிறது? இந்த அரபு நாடுகளில் இவங்க போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 2-3 படிக்க பார்க்கலாம். 120 2-3 படிக்க, 120 2-3 படிக்க. கர்த்தாவே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். கபட நாவே உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பார்த்தீங்களா? அப்போ அந்த வியாபாரிகள் அந்த வியாபாரத்தை நல்ல முழு சிந்தையோடு நியாயமான முறையில், உண்மையான முறையில் அந்த வியாபாரத்தை பண்ணணும். இது வந்து ஸ்தோத்திரம், நல்லா கவனிக்கணும். இது மேசேக் என்றால் மாஸ்கோ இன்னைக்கு பேர் மாற்றப்பட்டாங்க வச்சுங்க. கேதார் என்கிறது அரபு நாடுகள். இந்த அரபு நாடுகளில் சென்று கப்பல் ஏறி இந்த வியாபாரத்தை செய்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுதுதான் இவங்க வந்து இந்த மாதிரி உண்மையா இருக்கணும் என்று நான் சொல்லி இந்த விஷயங்களை சொல்றாங்க. நல்லா கவனிங்கள். சோதனம். இப்ப இந்த 1-5 இந்த வசனங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேசேக்கின் அனுபவங்கள். சொல்ல பார்க்கலாம், என்ன மேசேக்கின் அனுபவங்கள். சோதரம் இது 1-5 வசனங்களை நீங்க வரிசையா படிச்சீங்கன்னா அதுல வந்து ஸ்தோத்திரம் 4வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தணலுமே கிடைக்கும். அப்போ அந்த சூறை செடியை அங்க சொல்றாங்க, சூறை செடிகளை எரிக்கிற அக்கினி, அந்த அக்கினி தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சூறை செடி வந்து நம்ம வேதாமத்தில் பார்க்கிறோம். அந்த சூறை செடியை குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூறை செடி என்று சொல்லுகிறது. இப்போ எலியா கூட அந்த சூறை செடி கீழே என்ன செஞ்சாரு, படுத்து கிடந்தாரெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த சூறை செடி என்னன்னா, யார் கிட்ட வந்தாலும் அந்த சூறை செடியினுடைய ஸ்மெல்லு அவங்களை அப்படியே மயக்கி கீழே போட்டுரும், மயங்கி விழுந்துருவாங்க. அது மாதிரி தான் எலியாவும் விழுந்திருக்கிறார். அது ஒரு மயக்கத்தன்மை அது கொண்டு வந்துடும். அந்த சூறை செடி ஒரு மயக்கத்தன்மையை கொண்டு வரும். அதனால அந்த சூறை செடியை யார் எங்கே கண்டாலும் உடனே அதை எரிச்சு போடுவாங்க. அந்த சூறை செடி ஒரு வனாந்தரத்தில் யாரும் கண்படாத இடத்துல தான் அது வளரும். அப்படியே எங்கேயாவது வளர்ந்துச்சுன்னா அதை உடனே எரிச்சிருவாங்க, வேற எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. சூறை செடி அக்கினிக்கு மாத்திரம்தான் அது எரிக்கப்படும், வேற அதை வச்சு வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. சூறை செடி வந்து அப்படி ஒரு மயக்கம் வந்துருமா, கண்டாலே அது கிட்ட வந்தாலே ஒரு மயக்கம் வந்துருமா. அதனால நீங்க சூறை செடியை வந்து பார்க்கும்போது இதுதான் அந்த சூறை செடிக்கு சொல்லுகிற அந்த அக்கினிக்கு இரையாக அந்த சூறை செடி காணப்படுகிறது. அதனால அந்த எலியாவின் காலங்களில் கூட அவர் வந்து எழும்ப முடியாத நிலவேல அன்னைக்கு கடந்ததுக்கு காரணம் அந்த சூறை செடியில் வருகிற ஒரு மயக்கம். அது கிட்ட யாரும் போக முடியாது, போனால் மயங்கி கீழே விழுந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியம் அந்த சூறை செடிக்கிட்ட இருக்கு. அதனால தான் அந்த சூறை செடி எங்கேயுமே அது இருக்காது. எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் நாடுகளுக்குள்ளே வீடுகள் பக்கத்துலேயோ மனுஷனுக்குள்ளே இருக்காது. அவ்விதமாக அந்த சூறை செடி தன்னுடைய வேலையை அது நடப்பிக்கக்கூடியதாக இருந்தது. சார் இப்போ இவங்க பாருங்க, இப்போ மேசேக்கின் அனுபவங்கள் தான் இந்த காரியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5, 6, 7 வசனங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேதாரின் அனுபவங்கள். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன அனுபவங்கள்? காணுங்க. மேசேக் என்ற வார்த்தைக்கு உயரம். சொல்ல பார்க்கலாம், மேசேக் என்கிற வார்த்தைக்கு உயரம் என்று அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சார் சொல்லுங்க. மேசேக் என்கிற வார்த்தைக்கு உயரம் என்று அர்த்தம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் இந்த ஐரோப்பிய நாடுகள் எப்படி வந்தது என்றால் நோவாவின் மகன் யாபேத் மூலமாய் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க பாருங்கள், எப்படி வந்தது இந்த நாடுகள்? யாபேத் மூலமாக வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, யார் மூலமா வந்துச்சு? ஆமா, இப்ப நீங்க ஆதியாகமம் படிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க.
ரஷ்யாவிலே டூபாஸ் என்கிற பட்டணம். இந்த டூபால் என்கிறது அவன் பேரில் இன்னைக்கும் ரஷ்யாவில் அந்த நகரம் காணப்படுகிறது. டூபாஸ் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாஸ்? டூபாஸ் என்கிற பட்டணம். இன்றைக்கும் அந்த பட்டணம் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. 4:22. சில்லாலும் தூபால் காயினை பெற்றார். இந்த டூபால் வந்து யார் அப்படின்னா பிச்சளை வியாபாரங்களை செய்கிற ஒரு வியாபாரி. இவங்க இந்த டூபால் என்று சொல்றாங்க. படிங்க முழுசா படிச்சா. சில்லாலும் தூபால் காயினை பெற்றால் அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் அந்த டூபாலுடைய குடும்பம் என்ன எதை விட்டாங்க அப்படின்னா பித்தளை இரும்பு தொழில் பெயர் பெற்ற யாவருக்கும் ஆசாரியனானான். ஆமா, அவன ஆசாரியம் ஆனான். அடுத்தது நீங்க எசேக்கியேல் 27:13 படிங்க. சீக்கிரம் படிங்க. 27 எசேக்கியேல் 27:13. யாவான் தூபால் மேசேக் என்னும் ஜாதியார் வியாபாரிகளாயிருந்து மனுஷர்களையும் வெண்கல பாத்திரங்களையும் தொழில் துறைக்கு கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. எங்க கொண்டு வந்தாங்க சொல்லுங்க? எங்க கொண்டு வந்தாங்க? தொழில்துறைக்கு கொண்டு வந்தார்கள். சோத்திரம் என்றெல்லாம் நம்ம பார்க்கணும் கர்த்தருடைய பிள்ளைய. சோத்திரம். அடுத்து நீங்க உன்னத பாட்டு 1:5 படிங்க. உன்னத பாட்டு 1:5. எருசலேமின் குமாரத்திகளே கேதாரின் கூடாரங்களைப் போலவும். அந்த கேதாரின் கூடாரங்களில் இருக்கிறவர்கள் யார் அப்படின்னா கற்பர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. கற்பர்கள் தான் அந்த கேதாரி கூடாரங்களிலே இன்றைக்கு குடியிருக்கிறார்கள். ஏசாயா 42:11. ஏசாயா 42:11. ஏசாயா 42:11. வனாந்தரமும் அதன் ஊர்களும் கேதாரியர் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவுது. கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கம்பீரித்து பர்வதங்களின் கொடுமுடியில் இருந்து ஆர்ப்பரிப்பார்களாக. இதெல்லாம் வந்து கற்பர்களுடைய அந்த காரியங்களை அங்க இவ்விதமாய் சொல்கிறார். 1 நாளாகமம் 1:5 படிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிங்க பார்க்கலாம். யாப்பேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு. யாருடைய குமாரர்கள் பார்த்தீங்களா? யாபேத்தினுடைய சந்தையிலிருந்து வந்தவங்க அந்த பித்தளை வியாபாரிகள். அதெல்லாம் அவங்க பண்ணுறதெல்லாம் அந்த வியாபாரத்தை அவங்க தான் பண்ணாங்க. இப்போ ஸ்தோத்திரம். அதுதான் நம்ம 120 5:6 நம்ம படிக்கிறோம். படிக்க பார்க்கலாம். 5:6. ஐயோ நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும் கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும் சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா சமாதானத்தை பகைக்கிறவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த கேதாரின் கூடாரங்கள் அண்டையில யார் அங்கே இருக்கிறது அப்படின்னா சமாதானத்தை பகைக்கிறவர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஒரு நல்ல வியாபாரம் பண்ணி வாழ்வதற்கு விடாமல் அவங்கள வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணி அவங்கள வாழ விடாமல் தடை செய்கிறவர்கள் இன்றைக்கும் நிறைய இடங்கள் அப்படி தானே இருக்குது. யாரும் ஒரு நல்ல நிலைமையில் வாழ முடியல. அப்படி வாழ்ந்தாலும் அவங்கள வாழ விடுற மாதிரி தெரியல. ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அவங்க மேலே பிரச்சனையை ஏற்படுத்தி தொந்தரவுகளை கொண்டு வந்து அவங்கள மோசம் போக்குகிற அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு நல்ல வியாபாரம் நடக்குதுன்னா அதை பண்ணக்கூடாது, வெளிக் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஒருத்தர் முன்னேறிட்டு இருக்காங்கன்னா அவங்க முன்னேறக்கூடாது, வெளிக் பண்ணுறாங்க. இது மாதிரி இந்த கேதாரின் கூடாரங்கள் இடையில் குடியிருந்ததே போதுங்கிற மாதிரி அவங்கெல்லாம் விட்டு வெளியே ஓடுறதுக்கு ஏதுவாக காணப்படுகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாட்களில் இந்த சங்கீதத்தை விதமாக நம்ம தியானிச்சிருக்கிறோம். இவங்க வந்து யாபேத்தினுடைய சந்ததியாக இருந்து நல்ல வியாபாரங்களை அந்த நாட்களுக்கு பண்ண ஆரம்பித்தாங்க. பண்ணி இந்த வியாபாரம் வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அதை தான் வந்து சாலமோன் வந்து இந்த வியாபாரத்தை குறித்து இப்படிலாம் சொல்கிறாரு. சொல்லி நீங்கள் எப்படிலாம் வியாபாரம் பண்ணணும் என்று சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அந்த ஜனங்கள் அதை கேட்டு அப்படியே அவங்க சோதனம் அந்த வியாபாரத்தை செய்கிறார்கள். அப்படி செய்கிற போது தான் அந்த பல விரோதங்கள் அதிலேருந்து எழுப்பி அவங்க வியாபாரத்தை ரொம்ப நாசப்படுத்தி அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி இப்போ அவங்க அந்த கேதாரில் குடியிருந்ததே அங்கே போதுங்கிற மாதிரி சோதனை பாருங்கள். அது எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்து
ஆகவே நாமும் இன்னைக்கு அவ்வளோ உலகத்தில் அநேக உத்தரவுகள் வழியாக தான் ஆண்டுடைய சமூகத்தில் எனக்கு கடந்து போயிட்டுருக்கோம். தொடர்ந்து நம்ம அப்படி செய்வோம். ஆண்டவர் நிச்சயமாக ஒரு ஆசீர்வதிப்பார். இந்த ஸ்தோத்திரம் ஆரோகண சங்கீதம், இது யாசர் குழுவினர்னு பார்த்தோம். யாசர் குழுவினர் இந்த சங்கீதத்தோட சேர்த்து 58 சங்கீதங்களை இந்த வேதத்திலே அவங்க எழுதியிருக்கிறாங்க. 120 134 சங்கீதம் வரை ஆரோகண சங்கீதமாக இது இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே ஆரோகணம் என்பதற்கு நிறைய அர்த்தங்களை உங்களுக்கு சொன்னோம். ச நீ த ப ம க ரி ச ச ரி க ம ப த நி ச என்று சொல்லி அதுக்கு அர்த்தமே ஆரோகணம் என்றால் அந்த சரிகம பாரிசதா அந்த காரியம் தான் ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் அவங்க சொல்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த சங்கீதம் வரை சங்கீதத்தில் கொடுக்கப்பட்ட எப்ரேய தலைப்பு ஸ்தோத்திரம். அந்த ஆரோகணம் என்பதற்கு சீர்கா மா அப்படிங்க, சீர்கா மா ஹாலோத் ஹாலோத் என்கிற அப்படின்னா ஏறுகிற சங்கீதம் என்று சொல்லப்பட்டது. ஏறுகிற சங்கீதம் என்றால் நம்ம அந்த தேவாலயத்திலே மலையில் ஏறும்பொழுது அவங்க தேவாலயத்துக்கு பண்டிகை நாட்களில் இந்த மலையில் ஏறும்போது பாடுகிற பாடலாக இந்த 120ஆம் சங்கீதம் பாடப்பட்டிருக்கிறது. இதை யாசர் குழுவினர் பாடியிருக்கிறார்கள். ஓகே, ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இந்த கால வேளையிலே இந்த 120ஆம் சங்கீதத்தை தியானித்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நம்ம எல்லாம் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர். ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இவற்றை எங்களோடு கூட இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே உடைய கரம் கொண்டு இந்த பகல் முழுவதும் வழி நடத்திட்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.